வெள்ளிக்கிழமையை எதிர்நோக்கி உட்காருங்கள் மக்களே. வேற என்னப்பா வேணும் உங்களுக்கு? இப்போ இவ்வளவுதானே. மே மாதம் 22ஆம் தேதி வரை சனி பகவான் மாறுறது காலம். அவருடைய பார்வையில ஒரு வலிமை குறையும். அந்த நேரத்துல வேலையில் இருக்கக்கூடிய குழப்பமும் நீங்கி சம்பள உயர்வும் ஒரு பெரிய மாற்றமும் ஏற்றமும் நடக்கும். அதுவரை சற்று பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள், வெற்றி உண்டு. கண்ண மூடுமா. தேவையில்லாமல் படபடப்பு, தொண்டை அடைப்பு, இரவில் தூக்க வராத குழப்பம் இருக்கா? அது அத்தனை இன்றோடு நீங்க சென்று வருங்க. ஒரு வருஷத்துக்குள்ள வாங்கி தரேன். ஜெயிச்சுக்கா. பக்கத்துல வாப்பா. அடுத்து பேசுவோம் அதை பத்தி. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்தவங்க. திருமணம் மதுரையில எந்த இடம்டா தம்பி? கொச்சடை. அருமையான ஊர்லாம். எந்த பக்கம் இருக்குது? கொச்சடையான்னு சொல்லி ஒரு சாமியே உண்டுமடா. உண்டுலா? கொச்சடை அப்பர் ஒரு சாமி உண்டு. உன் இதயத்தை பார்த்தேன். சில காலங்கள் சில பேர்களுக்கு இடம் கொடுத்து இப்ப எம்டி ஆயிடுது. உண்மையா? அதுல சில ஏமாற்றமும் மன வருத்தமும் வாழ்க்கையில் நடந்துருச்சு. கால் ஒன்று வா. எல்லாத்தையும் கடன் கொடுக்கலாம், இதயத்தை கொடுக்கலாம். அப்பா கொடுத்துட்டானே. அதனால இப்போ உனக்கு திருமணத்தை செம்மையா நடத்தி தரணுமா? பக்கத்துல வா. கடன் தீர 6 மாதங்கள் ஆகும். அதற்கிடையில நல்ல வாழ்க்கையை பற்றிய அறிகுறிகளும் தெளிவும் கிடைக்கும். என்னை தேடி வா, நடக்கும். போ. வாழ்விருக்கும் வாழ்வினே நம் நாடு எங்கே, நம் வீடு எங்கே, காப்பு நஞ்சை எங்கே, தோப்பு புஞ்சை எங்கே, அதிகாரம் எங்கே, வியாபாரம் எங்கே, மனைவி மக்கள் எங்கே, வைத்த ரொக்கவும் எங்கே, உழைச்சது சேர்த்தது வச்சது ஒண்ணுமே இல்லை. ஏன் 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 இப்படி உள்ள நிலைமையில இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிய. அழிக்கிறதுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், ஆக்கிறதுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். உனக்கு பிறந்த பிள்ளை நிம்மதியும் அழைச்சிடுது, செல்வத்தையும் அழைச்சிடுது, இருக்கிற தொழிலையும் தடை போட்டு விட்டுருது. இதான் நிலைமை. இந்த நிலையிலிருந்து உங்களை வெற்றியாக்கி காப்பாற்றி தந்தா போதுமில்ல. கால் விட்டுவாங்க. அப்ப முன்னால பேசலாமா? அதெல்லாம் உனக்கு மாறியாச்சு. பக்கத்துல வா, பக்கத்துல வா. கண்ணை மூடிட்டு என்னைய மட்டும் நினை. இந்த விரல பிடி சக்குன்னு அங்க போடா. போடாதே கண்ணை மூடி போய் உள்ள. என்னைய மட்டும் நினைச்சுக்கா. நீ நல்ல ஆழமா நினை. இன்னிலிருந்து வலி வேதனை தீரும், உன் கைகால் நரம்பியல் இயங்கும் என்று பாப்போம். சாமியை 3 தடவை கும்பிடு. போய் நீர் இருக்காப்பா. போயிட்டு வரலாம். இந்தா செல்வம் கிடைக்கும், மன நிம்மதியும் பெறுவோம். உன் மகனால எந்த ஆபத்தும் அவமானம் இல்லாம காப்பாத்துறேன். பிடிங்க. ஜெயிச்சுவா மகனே. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என் பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் பிரிஞ்சு கிடக்க ராஜா. அது எப்போ ஒண்ணு சேருங்க ஐயா கர்மசாமி? அப்படி கேட்க வந்திருக்கு. எங்க மதுரையில எந்த இடம்? என்ன புதூர்ப்பா? ஓ சரி ஓ சரி ஓ சரி ஓ சரி ஓ சரி. கால் வந்துட்டு வரலாம். ஏ புதூர் அழகர் கோயில் பக்கம். ஏ அழகருக்கு உட்கார்ப்பா.
ஹரி ராமா ஸ்ரீராமா ராமா. என்ன ஸ்ரீராமர் வராது? கோயில் இருக்கா? ஸ்ரீராமர் கோயில், ஸ்ரீராமர் கோவில் இருக்கா அந்த பக்கத்துல? இவ்வளவு விவரம் உள்ளவனா இருக்கு அப்பா. கால் வந்துட்டு வா. அமைதி அமைதி அமைதி. உன் பிள்ளை குட்டிகளை ஒடிச்சத்து வச்சா போதுமாப்பா? கண்ண மூடு. இந்தா வந்து சேர்ந்த உடனே எல்லாரும் குடும்பத்தோட என்னை வந்து பாருங்க. வெற்றி உண்டு. இந்த மாதத்திலே உனக்கு விடை கிடைச்சாச்சு. சந்தோஷமா போயிட்டு வா. கர்மசாமிக்கு கல்யாணம் வர பேசி தடையாயிடுது அப்படி ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். என் பிள்ளைக்கு கல்யாணம் வர பேசி தடையாகி விட்டன. யாருக்கு? பையனுக்கு. எந்த ஊரு? திருமங்கலம் உலகாணி. ஆயி மகமாயி ஆயிரம் கண்ணுடைய நீலி திரிசூலி நீங்காத பொட்டுடையாள். பாப்பா, ஆயி பெரிய ஆயின்னு ஒரு அம்மா வராள, அது யாருப்பா? காளி ஆத்தா இருக்காளா? கால் வந்துட்டு வா. சமயபுரத்தாளே சாம்பிராணி வாசகியே, உன் சமயபுரத்தை விட்டு சடுதியிலே வாருமம்மா. வர்றான். பெரிய வம்பு வழக்கு பேசக்கூடியவன் உன் மகன். தேவையில்லாத வார்த்தைகளால மற்றவங்கள்ட்ட கெட்ட பேரை வாங்கி கல்யாண சமயத்துல அவனை பத்தி இவன் நல்லவே இல்லை, வெறும் வீணான பைய அப்படின்னு கெட்ட பேரை உருவாக்கி கல்யாணம் கட். கால் ஒன்று குடும்ப கட்டுப்பாடு மாதிரி கட். வரலாம். உன் பையனுக்கு ஸ்திரீ வசியத்தை உருவாக்கி கல்யாணத்தை 6 மாதத்துக்குள்ள நடத்தி வச்சிருந்தப்பா. வெற்றி உண்டு. இன்னும் தீர்த்துட்டோம்ல. கர்மசாமிக்கு நான் ஒரு பெரிய லோனு கடத்துல மாட்டிட்டேன், என்னை காப்பாத்தி கொடுங்க ஐயான்னு கேட்டு வந்தவங்க. என்னப்பா கடன்? எங்கடா மாட்டிருக்க தம்பி? கடன் பட்டிருக்கியா? எத்தனை கோடி? கால் வந்துட்டு வா. கத்திப்போல் வேப்பிலையாம் காளியம்முள் அருமருந்தாம், ஈட்டி போல் வேப்பிலையா ஈஸ்வரியின் அருள் மருந்தாம், வேப்பிலையின் உள்ளிருக்கும் வித்தைதனை யார் அறிவார், என் ஆத்தாள் மனமிறங்கு. உட்கார்ப்பா. அவடா உன் வீட்டுக்குள்ள அம்மன் மாரியம்மா வராள, என்னடா விஷயம்? உன் துணைவி என்ன செய்தாப்பா? அவங்களுக்கு மாரியாத்தா மேல ரொம்ப பிரிய இருக்கு போருக்கு. சரி, மாரியம்மா மேல குற்றம். உன் வீட்டு வாசலுக்கு வாரா பெட்டியோட. அதனால உங்க எல்லையில இருக்கக்கூடிய மாரியம்மாளுக்கு பிச்சி பூக்களால் அபிஷேகம் பண்ணி சக்கரை பொங்கல் வச்சு கும்பிட்டு. உன்னுடைய கடனை ஏமாத்திரவன் வழக்கில் ஏற்கனவே ஒரு வழக்கு அவன் மேல இருக்கு. அவனை பிடிபட்டு வெளியே வர சொல்லி உன் படத்தை வாங்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. இந்தா உன் பணம் கிடைக்கும், வாங்கி தாரேன். வெற்றி விட வேணா வேணும். சக்லிப் பீரோல்ல 2வது அடுக்கு அறைக்குள்ள ஒரு நோட்டோட சேர்ந்து இருக்கு, எடுத்துக்கோ. வெற்றி.
கர்மசாமிக்கு அப்படியா? நீதிமன்றம் போயாச்சா? போகக்கூடிய நிலைமை இருக்குன்னு உத்தரவுல இருக்கு. போகாம தடுத்து பேச்சுவார்த்தையில பிரச்சனை எல்லாம் ஆக்கி தந்தா போதுமா? கால் விட்டு வரலாம். என்னப்பா? ஒரு பையனுக்கு குழந்தை பிறக்கும், பொம்பளாச்சி பிறப்பான். காளீஸ்வரனி பேரடைஸ். இந்த அவன் இடத்த மீட்டு அடுத்து பேசும். இன்றைய உத்தரவு அவ்வளவுதான். கோயம்புத்தூர் உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். போதாத ஒரு கால சூழ்நிலையில இந்த வழக்கை நீ சந்திக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. கொஞ்சம் அசந்திருந்தா உன் உடலுக்கு பெரிய பாதிப்பே நடந்திருக்கும். அதனால அந்த நிலையில இருந்து காப்பாற்றி இந்த வழக்குல வெற்றியாகி தரேன். வேற தொழில் விஷயமா என்ன பண்ணி தரணும்? டிஸ்கண்டினியூ ஆயிருக்கு. அதை நீக்கி வெற்றியாக்கி தரேன். இன்கிரிமெண்டெல்லாம் வாங்கி தந்துடுறேன். சந்தோஷமா வெற்றி ஆகுவேன். நல்லா இருடா. கர்மசாமிக்கு அமைதியா இருக்க பிறகு நான் எழுந்து போயிருவேன். ஒரு அமைதி வேண்டாமா? கொஞ்சமா நினைச்சு பாருங்க. பாருங்க. ஏக்கா நீ கூட 2 நாள் இருக்கா? இவ்வளவு பொறுமை உள்ளவங்க தான் எனக்கு வேணும். நீ வாட்டி இரு. கர்மசாமிக்கு நான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் திடீரென்று தடைபட்டு மன வருத்தத்துக்குரியதாகி பண நஷ்டங்கள் ஆயிருக்கு. என்ன தொழில்? சட்டம் ஒரு இருட்டரே அண்ணா சொன்னார். எந்த அண்ணா சொன்னார்? பேரறிஞர் அண்ணா சொன்னார். என்ன திடீர்னு சட்டத்தை பத்தி பேசுறோம்? நீ டூர் கொண்டு போறதுல சட்டப்படி உனக்கு இடைஞ்சல் வந்திருக்கு. உண்மையா? அதுல ஒரு வழக்கை பதிவு செய்யக்கூடிய நிலைமையும் வந்தது. ஆனால் இப்பொழுதுக்கு அந்த தடைகள் இருந்து விடுதலை ஆக்கி உனக்கு இந்த தொழிலை நடத்தி தரணும். லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கியா? கால் வந்துட்டு வா. வாங்கணும்ல? காசி முதல் ராமேஸ்வரம் காவி கட்டி அலைஞ்சி இருப்பான். காசிக்கு கூட்டு போயிடா. அதுக்கெல்லாம் பிளான போட்டுக்கா. தொழில வெற்றியாக்கி தரேன். தடை இல்லாம நடத்தி தரேன். பல லட்சங்கள் சம்பாத்தியம் செய். இந்தா வெற்றி உண்டு. ஒரு கேள்வி கேட்டுக்கா. வேற என்ன வேணும்? எல்லாத்துக்குமே பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பார்ப்பா. ஜெயிச்சார். கர்மசாமிக்கு கோயம்புத்தூர் எல்லை பிள்ளைகளின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள். பிள்ளைகளின் கல்வி வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க. பையன் எங்க இருக்க? இது யாரு? கால் வந்துட்டு வாங்க. என்னமா நிக்கிற? கால் வலிக்க? இன்னொருத்தர கால் வந்துட்டு வாங்க. உட்காரலாம். பிள்ளையின் காரணத்தினால் உங்கள் 2 பேருக்குமே அடிக்கடி வாக்குவாதமும் பிரச்சனையும் நடந்து கொண்டே இருக்கும். நடக்கா. பக்கத்துல வா. போதாத காலத்தால் மாந்திரிகத்தில் மனசு வைத்து உன் மகன் ஒரு பொம்பளையாலே மயக்கப்பட்டான். அதுதான் உண்மை. இடைப்பட்ட காலத்தில் தொப்புள் பக்கத்துல வலது பக்கத்துல வலியும் வேதனையும் வந்து துடியாக துடித்தான். கால விட்டு வா. காதலே இல்லையே உலகிலே சாதல் ஒன்றே தெய்வீகமே. கனவோ நினைவோ காணல் நீராகுமோ கவலையின் நிலை மாறுமோ. அவன் காதல் பண்ணிக்கிட்டான். நல்ல அனுபவமும் புத்தியும் உள்ள ஒரு பொம்பளைட்ட மாட்டிக்கிட்டான். நல்லது தானடா. அதான் அனுபவம் உள்ளவன்னு நான் நாகரிகமா சொன்ன, நீ விளக்கமா சொல்லிட்டு
அவனை எப்படியாவது அங்கிருந்து தூக்கி கொண்டு வந்துருவான். இன்னொரு 2 மாசம் ட்ரைனிங் எடுத்து வருவான். கால் வந்துட்டு வா. 2 மாதம் பொறுமையா இருங்க. உட்கார். மந்திர வசியம் பண்ணி அவன் மதிய மயக்கி இருக்காங்கடா. நல்ல உழைச்சு கொடுக்காம நல்லா இருக்காம சொல்லி அடக்கிட்டாங்கடா. இடையில இன்னொருத்தங்கிட்ட கடன் வாங்கி கொடுத்து அவளை காப்பாத்தி இருக்காண்டா. புரியுதா? அவன் மனத்தை மாத்தி தெளிவு பண்ணி தானே காலையில என்னைய பார்த்து போங்க. வா பக்கத்துல வா 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 வா. மூணு இவனை மாத்துவோம். அதுக்கு பிள்ளைய பார்ப்போம். வா வா வா. விடிய காலம் பார்க்கலாம். அதே கோயம்புத்தூர் ஒரு தாய் தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை பற்றி கேட்க வந்திருக்கிறார். வழிய விட்டு நில்லுங்க, வழிய விட்டுருங்க. ஆள் வருது. டேய் தம்பி வழி விடுறா. யாரு இந்த பையன்? செயின் எடுத்தாச்சுன்னா இங்க வந்துருவாங்க எல்லாரும். செயின் அத்துருமாணி. இது யாரு இவங்க? அது யாரு? கால் வந்துட்டாங்க. எங்க செயின் அத்துருவேன்னு எனக்கு ஒரு பயம். மூன்று தமிழ் மாலை சிந்து பைரவியில் முருகா நான் உனக்கு தர வேண்டும். சிந்தை தன்னில் மயங்கி செந்தூர் வேலவனை சிரித்து கொண்டு நீ வர வேண்டும். முருகப்பெருமான் வரார, அடிக்கடி கும்பிடுவீங்களோ? என்ன வேண்டும் உங்களுக்கு? இப்போ நீ யாருப்பா? கண்ணை மூடி தியானம் பண்ணிடா கொஞ்ச நேரம். கால் வந்துட்டு வரலாம். நீங்க 2 பேரும் இருந்துக்காங்க. நீங்க போயிட்டாங்க. பாடலிலே உனக்கு பறிவுடன் ஒரு வீடு. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். எதிர்பாராத கடன்களும் பொருள் நஷ்டமும் ஏற்பட்டிருக்கு. புரியுதா? இதனால உங்கள் உடல்நிலையை பற்றி உங்களுக்கே ஒரு சந்தேகமான ஆராய்ச்சியும் தோன்றி இருக்கு உள்ளத்துல. அது தவறானது. அப்படி ஒரு பாதிப்போ பிரச்சனைகளோ உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு நிறைந்த வருமானத்தையும் தெளிவையும் தாரேன். வேற என்ன வேண்டும்? பக்கத்துல வா. நீ கேட்கலாம், ஆனா கேட்கறதுக்கு உனக்கு ரைட் கிடையாது. என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும். உண்மையா இல்லையாடா? என்னடா வேணும்? வேற என்ன வேணும்? பெற்றோர்களோடு இணைந்து நல்லா வாழ தெரியுமா உனக்கு? உன் மனைவி அவங்க சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்களா? யாரெல்லாம்? இந்த அப்படி மகிழ்ச்சியோடு இருப்பாய். 2 குழந்தைகளை பெறுவாய். முதல் பிள்ளை ஆண்மகனாக பிறப்பான். அவனுக்கு வெற்றிவேல் முருகா என்று பெயர் வைக்கணும். செம்மையாக இரு மகளே. சிந்தை உயர்வாய். வாழ்க்கை உனக்கு என்னடா வேணும்? பாஸ் ஆயிடுவான். அவனை நல்லா படிக்க வச்சு நம்ம இந்தியாவிலே ஒரு நல்ல போஸ்டிங் வாங்கி கொடுக்குறேன். நீங்களாம் நிறைய கடன் பட்டு மன வருத்தப்பட்டு ஒவ்வொரு நாளும் கூட நிம்மதியா தூங்காம இருந்துகிட்டு இருக்கிறேன். உண்மையா இல்லையா? புதிய உழைப்புகளை கூட உருவாக்கி வருமானத்தை பெற முடியுமான்னு தாகம் உனக்கு தாங்க முடியல. ஆனா கடவுள் கொடுக்கலையே. உனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். செல்வாக்காரு பக்கத்துல வா. உயர்ந்த நிலைகளில் இருப்பாய் அம்மா. ஆனந்தமும் அருள்வாய். வாழ். கர்மசாமிக்கு இப்ப மாற வேண்டாம். தை மாசம் வர பொறுமையாயிரு. எஸ், பௌர்ணமிக்கு வாங்க. சரக்கோட வாடா. கர்மசாமிக்கு நான் ஒரு வழக்கறிஞரை பார்த்து என் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு இருக்கார.
யாருப்பா? ஓய், யாருக்கு முடிவு எடுக்க போற? வாழ்க்கைக்கு வக்கீல பார்த்து முடிவு எடுக்க போறியா? நீ எடுக்க போறியா? நீ எடுக்க போறியா? வாங்க. வாழ்க்கை என்ன வாழ்க்கை உங்களுக்கு? அம்மா, என்ன என்ன பிரச்சனை? இது யாரு? அழுதா விஷயம் நடக்காது. தெளிவா சொல்லுங்க. என்ன வக்கீல பாக்கணும்னே எதுக்கு? போனேன். அது எனக்கு தெரியாதமா, நீங்க பாத்துக்கோங்கன்ட்டாங்க. 25 வருஷமா அந்த வேலை செய்யறேன். எல்லா வேலையும் செஞ்சேன். பையனுக்கு 25 வயசு தூக்கி நான் வேலை செய்யறேன். இப்போ ரிட்டையர் ஆகிறது பாக்குறாங்க. வேணாம், எனக்கு வேண்டாம், நீ போன்றாங்க. வக்கீல பார்த்து முடிக்கணும்னு சொன்னி அது எதுக்கு? பணம் வச்சு பணம் நகை வர மாட்டேங்குது. கால் வந்துட்டோம். ஏன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு முடிவு தெரியணும்ல. சும்மா யானோ தானே உள்ள வந்து இருக்க கூடாதுல்ல. எத்தனை பேர் இருக்காங்க? அதுல ஒரு ஆள் அதுல பாதிக்கப்பட்டு இருப்பாருல்ல. இருப்பாரா, இருக்க மாட்டாரா? உன் பண நகைகளை நான் நீதியோட வாங்கித்தாரேன். இந்த அப்படி உன் எண்ணங்கள் நிறைவேறும், ஜெயிச்சுக்கா. 3 மாதம் டைம். இந்த பணம் வந்தாச்சு, போயிட்டு வா. கருப்பசாமிக்கு ஒரு பக்கத்து வாதம் நரம்பியல் சம்பந்தமா பாதிக்கப்பட்டது யாருக்கு? வாங்க. யாரெல்லாம் வந்திருக்கீங்க? பொம்பளை பிள்ளை இருக்காளா? எங்க இருக்கிறாய்? இது யாரும்? நான் உங்களை கூப்பிட்டா உங்க கூட பிறந்தவங்க எல்லாம் கூப்பிட்டு வர முடியாது. ஒவ்வொருத்தர் ஒரே கேள்விக்கு எல்லாரும் வந்திருந்தால் என்னை பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்விக்கு வந்திருந்தால் அந்த கேள்வியை சொல்லும் பொழுது மட்டுமே வர வேண்டும். நீதி அதுதானே? எஸ். வாங்க பக்கத்துல. கால் வந்துட்டு வாமா. வாங்க பக்கத்துல. அப்படி சொல்லிடுவா. சரி. கொங்குமணி திருநாட்டில் மாகாளியம்மன் கோயில் எங்க இருக்குக்கா? இருக்காங்களா? 3.25 ஆண்டுகளுக்கு முன்னாலே சனி பகவானுடைய கோட்டத்தின் காரணத்தினால் உடல்நிலைகள் பாதிக்க ஆரம்பித்தது. இப்போதைக்கு உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமான மன வருத்தமும் குழப்பமும் நடந்து கொண்டு இருக்கும். ஒருவருடைய வாழ்க்கையில் கேள்விக்குறியான நிம்மதி குறைவும், பொம்பளப்புல வாழ்க்கையில் பணம் நகை சம்பந்தமான பாதிப்பும் நடந்து கொண்டிருக்கும். பையனுடைய வாழ்வுக்கு தெளிவான முடிவை மாசி சிவராத்திரி வரை பொறுமையாக இருந்து திருமண கோலத்தை அனுபவித்துக் கொள்ளலாம். எந்த செய்வனையாலும் தடுக்க முடியாது. வெற்றி உண்டு. நல்லாரு. பக்கத்துல வாங்க. பக்கத்துல வரணும். என் பக்கத்துல வந்தா கடன்லாம் தீர்ந்துடும். மகாபாரதம் படிச்சிருக்கிறீங்களா? படிச்சிருக்கீங்களா? தம்பிகள் 5 பேர், அண்ணன் தம்பி 4 பேரும் போய் நரகத்துல இருப்பாங்க. முதல்ல பாண்டவர்கள். தர்மன் அப்படி என் தம்பிகள் இருக்க இடம் தான் எனக்கு சொர்க்கம்னு சொல்லி அவரை சோதனை பண்ணதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு சோதனை. அது நரகத்துக்கு போயிடுவார். போய் தம்பிகள் ஒருத்தன் சத்தம் கேட்க முதல்ல. யாரு சத்தம்? வீமன். தர்மா, நீ என் பக்கத்தில் வா, நீ வர வர எனக்கு நரக வேதனை தீருகிறதப்பா அப்படின்னு சொன்னான். எங்கேயும் என் தம்பி சத்தம் கேட்குன்னு அவன் பக்கத்துல போனா அவனுக்கு வலியே நான். அர்ஜுனன் சொன்னா, தர்மா நீ வந்து விட்டாயா, என் மன துயர சுமைகளெல்லாம் இறங்கி விட்டதப்பான்னு கேட்டான். பக்கத்துல போனா அதுவும் இறங்கி. இப்படி 4 பேருடைய துயரங்களையும் இறக்கி வச்சான் தர்மன். அந்த மாதிரி இந்த இடத்துல நான் தர்மன், நீங்கள் என் தம்பிகள், என்னை நெருங்க நெருங்க என்னாலும் உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள் அப்பா. வாழ்க்கை உண்டு. ஒரு குழந்தை கிடைக்கும், பொம்பளை பிள்ளையா பிறக்கும். நான் முதல்ல அதை சூட்சமா சொல்லிட்டேன், நீங்க அதை விரிச்சு கேட்கல. பொம்பளை பிள்ளை பிறக்கும், புரியுதா? அந்த பிள்ளைக்கு மகாலட்சுமி என்று பெயர் வை. வெற்றி உண்டு. அவ்வளவுதான் இன்னைக்கு கேள்வி.
இன்று கேள்வி அவ்வளவுதான். திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்த இளைஞன் மாப்பிள்ளையே வந்திருக்காருங்க. மாப்பிள்ளை முறுக்கு. வர சொல்லுங்க. உத்தரவு இருக்கா? உட்கார். திருமணமான உன்னுடைய கிரக நிலைகளை எல்லாம் பார்த்தப்பா. இந்த ஜனவரிக்குள்ள உனக்கு பெண்ணை கொண்டு வந்து காட்டி உறுதிப்படுத்துவதே சாலச் சிறந்தது என்று உத்தரவாயிருக்கு. அதை நடத்தி வெற்றியாகி தந்தா போதும்லா. வேற என்னடா வேணும்? இந்தா கல்யாணம் முடித்து முதப்பிள்ள ஆம்பளை பிள்ளை பிறக்குண்டா. கல்யாணம் முடித்த 3வது மாதத்தில் குழந்தை ஜனனமாகும். பிறக்கும் பிள்ளைக்கு கருப்பண்ணன் என்று பெயர் வை. வெற்றி உண்டு. நல்லா இருக்கு. தகப்பனும் மகளும் கோயம்புத்தூர் கால் ஒன்று வரலாம். கொசுக்கடி தாங்க முடியல. வரலாம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. என்ன வேண்டும்? உன் பேர் என்னம்மா? என்ன படிச்சிருக்கிறேன்? வேலைக்கு போயிட்டு இருக்கியா? நான் ஐடி கம்பெனியா? ஏன் நான் முடிச்சு கண்ணெல்லாம் வெளிச்சமாகி போச்சேன். கண்ணை மூடு. மனதுக்குள்ளேயே நினை என்னை. உங்க அப்பாட்ட என்னமெல்லாம் சொல்லியிருக்க உன் கல்யாணத்தை பற்றி? என்ன சொல்லியிருக்கியா? என்ன சொன்ன? உன் எதிர்பார்ப்பை மட்டும் சொல்லியிருக்க. அவங்க அதுக்கு சரியாயிட்டாங்களா? கால் ஒன்று வா. உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் கூறுடர்கள் அதில் பாதி. கலகத்தில் வருவது தான் நீதி, மதிமயங்காதே மனம் கலங்காதே. நீ வேலை பார்க்கிற இடத்துல ஆன்லைன்லேயே உனக்கு வரனை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலையும் தோற்றமும் கிடைக்கும். அது உனக்கு தெளிவானதாகவும் இருக்கும். புரியுதா? ஜனவரி மாதத்துக்கு டிசம்பர் 22ஆம் தேதியில இருந்தே உன்னை அறியாமலே ஆன்லைன்ல உன் கை போகும். வினைதான் என்ன செய்யும்? வினை என்ன செய்யும்? நம்மள ஒண்ணும் செய்யாதே. அதனால அதுல வரக்கூடிய மாப்பிள்ளை முருகப்பெருமானை போல அழகுடையவனாக இருப்பான். சீரும் சிறப்பாக இருப்பான். உன்னுடைய பேர்ல பணி செய்யக்கூடியவனாக இருப்பான். எதிர்காலத்தில் அமெரிக்காவில் குடிபுகுகின்ற ஆற்றல் மிகுந்தவனாக இருப்பான். எல்லாம் ஜெயிக்கலாம். யாருக்கு உடல்நிலை சரியில்லையா? யாருக்கு? எல்லாம் குணமாயிருப்பா. சந்தோஷமா இருக்கு. கருமசாமிக்கு கருமசாமி பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன். பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன். யாருப்பா பணம் ஏமாந்தது? யாருப்பா? புண்ணியமாடா. யாருக்குக்கா பணம் கொடுத்த? யார் அவரு? கால் வந்துட்டு வா. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்து வைப்பாய் கோவிந்தா. உரைத்தது கீதை என்னும் தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்த்திடுவார் சத்தியமே. ஒரு முறை கால் வந்துட்டு வா. திருப்பதிக்கு போயிருக்கியா? போகல. போகணும்னு பிளான் போட்டீங்களா? தொட்டு கும்பிட்டு வா. புரிய முடியாட்டிலும் பரவாயில்ல. பார்த்தா பசுமரம், படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே.
பணத்தை வாங்குறவனுடைய மனசை பார்த்தேன். நீ வச்ச அன்பு பாசத்தை பயன்படுத்தி அதை அப்படி கையாடர் பண்ணிட்டான். அடுத்து இந்த விஷயம் இருந்தால் பணம் நம்மள்கிட்ட நச்சடிக்கப்படும் என்று நினைத்து உள்ளத்தை மாற்றிக்கொண்டான். அதுக்கு வேற யாரும் காரணமாக இருக்குமோ என்று நீ நினைத்து அதன் வழியில் முயற்சி செய்து திருப்ப நினைத்தாய். ஆளும் திரும்பவில்லை, பணமும் திரும்பவில்லை. உண்மையாதானே? கால் வர்றான். இந்த பணத்தை வாங்கி தரேன், நாளை காலையில் என்னைய பார்த்துட்டு போ. நாளைக்கு பார்த்து பேசு. இந்தா ஜெயிச்சு வா. தேனி விபூதி உண்டு, வெற்றி பெறுங்கள். விபூதி உண்டு, கிலோ கணக்கில் வச்சிருக்கிறேன், எல்லாருக்கும் தரதுக்கு தான் வச்சிருக்கிறேன். கிலோ கணக்கில் வச்சிருக்கிறேன். தகப்பன் மகள் வரலாம். காலம் சொல்லலாம். அடுத்து வருமானத்துக்குரிய தொழில் சற்று தளர்வாக இருக்குன்னு கேட்டு வந்தவங்க உட்கார். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் கணவனை மனம் திருப்பி வர வச்சு தந்தா போதுமா? ஜெயிக்க வச்சு தாரேன் உனக்கு. வரப்போகுது. இந்தா அந்த ஒரு வாய்தாவை நீங்க சந்திச்சு தான் ஆகணும். பேச வைக்கிறேன். இந்த அப்படி வர வச்சு தர மகளே. பக்கத்துல வா. அது மன அருள், ஒன்றுள்ள உணர்வுகள். கண்ண மூடுமா? இருபது நாள் கழித்து பார்க்கும்போது அதுக்கு தெளிவு கிடைக்கும். இவருக்கு பிரஷர் சம்பந்தமான பாயிண்ட் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமாக சிந்திச்சு நரம்பியல் பாதிப்பும் பிக்ஸ் வந்த மாதிரி ஃபீலிங்ஸும் இருக்கும். எல்லாமே மாறிடும். தைரியமா இருங்க. ஒண்ணுமே கிடையாது. வீணா கலங்க வேண்டாம். ஆமாப்பா, வராது. ஜெயிக்க வச்சுட்டாரு. விபூதி வச்சாச்சு, தூங்கிடுவேன். நீ போயிட்டு வா. பாப்பா, என்ன தொழில் பாது? பக்கத்துல வா. 7 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தா எப்படிங்க? வாங்க. என்ன வேணும்? கண்ணமுடு 3 முறை எழுதி வெற்றி அடைவாள். சீதான 3 முறை எழுதி வெற்றி அடைவாள். உன் பையனுக்கு சனி பகவானுடைய ஆட்சி. அதனால கழிந்த ஓராண்டு காலமாகவே அவனுடைய குணபோகங்கள்லாம் மாறி இருக்கும். அதை சரி பண்ணி வெற்றியாக்கி தரேன். உன் பிள்ளையுடைய கல்யாணம் இப்போதுக்கு தடைக்குரிய நேரங்களாக இருக்கும். அவளே மனநிறைவாக உங்களுக்கு வாக்கு கொடுக்க மாட்டாள். அவள் உள்ளத்தில் அது ஒரு தடை நேரமாக நடக்கும். வரக்கூடிய தை மாதத்துக்கு பிறகு தெளிவு கிடைக்கும். வெற்றி அடைந்து செல்வீர். போங்க. கர்பதாமிக்கு கால் வந்துவாங்க. பணம் வந்துடும். போ. வட்டியோட வேணுமா அசல் வேணுமா? போ, போயிட்டு வந்துடும். என்ன வேணும்பா? கடை வச்சுக்கா.
எந்த குறையில்லாம நடத்தி தாரேன். செய்வன கோளாறுகள் நடந்திருக்கு, அதுல இருந்து நீக்கி வெற்றியாக்கி தாரேன். இந்த அப்படி ஜெயிச்சுக்காப்பா. கர்மசாமி நான் கூப்பிட்டேனா? போகலாம். பௌர்ணமிக்கு வந்து பாருங்க என்ன. வரலாமே வாங்க. கர்மசாமிக்கு பெங்களூர் கால் வந்துட்டு வரலாம். கணவன் மனைவி 2 பேரும் நிக்கிறாங்க ஏற்கனவே. பெங்களூர் கணவன் மனைவி ஏற்கனவே நிக்கிறாங்க 2 பேரும். ஏமா என்ன நீங்க ஒரு குடும்பமா? வாப்பா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உடல் நோயால் பாதிக்கப்பட்ட மனவேதனை அடைந்த குடும்பம் உன்னுடைய குடும்பம். இப்போதைக்கு ஒரு பிள்ளையான மன உபாதையும் கஷ்டமும் உள்ளத்திலே தோன்றி இருக்கிறது. அதை சீராக்கி வெற்றியாக்கி நீதிமன்றத்திலிருந்து உங்களுக்கு வெற்றியை வாங்கி தந்தா போதுமா? கால் ஒன்று வா. இந்தாடா மகனே, ஜெயிச்சு தாரேன். நாளைக்கு என்னைய பார்த்துட்டு போ. வா. அடுத்து சொல்வதை நல்லா கவனிச்சு வரணும். சும்மா வந்தோட பாஞ்சிடக்கூடாது. பெங்களூரை சார்ந்தவர், மலையாளம் பேசுவார். தன்னுடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறது, அவர்களுக்கு தொழிலும் வேணும் குழந்தையும் வேணும்னு கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு வரலாம். அடுத்து பெங்களூர்ல நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? அப்படி ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையாக இருக்கும். முருக வடிவுன்னு பேர் வச்சுக்கா. முருக வடிவு பேர் வைக்கலாம். 6 மாதத்துல உன் மகனுக்கு வேலை திருப்பமாக கொடுக்கப்படுகிறது. வெற்றி உண்டு. வெற்றிவேல் முருகனுக்கு. இருக்கும் இடம் ஒண்ணு, வாழும் இடம் ஒண்ணு. பயந்து போயிருக்கியா? உள்ள சொல்ல. அப்ப கால் ஒன்று. என்னடா சும்மா இருக்கியா? என்னடா வேணும் உனக்கு? பொறுமையாரு வெற்றியாக்கி தரேன். 2 பேருடைய ஒத்துழைப்பால அது ரிஜெக்ட் பண்ணப்படும். ஜெயிச்சு தரேன். இப்போதைக்கு பக்கத்துல வரட்டும், அடுத்து பேசுவோம். அதை பத்தி போகாது, கிடைக்கும். அடுத்து பேசுவோம்.